ஹாய் வணக்கம் நண்பா. இந்த வீடியோ எதுக்காகனா, உங்கள் வீட்டில் புதுசாக ஏதாவது டிவைஸ் வாங்கினா ப்ளூடூத் கொடுத்துருப்பாங்க ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்காக. ஒருவேளை உங்கள் பழைய டிவைஸில் வந்து ஹோம் தேட்டர்லையோ இல்லை ஆம்பிளிஃபையர்லையோ பின்னாடி ஆக்ஸ் மட்டும் தான் சொல்கிற மாரி இருக்குது, ஆனால் ப்ளூடூத் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கவலை வேணாம். 100 ரூபா செலவில் நம்ம வந்து ப்ளூடூத் டிவைஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது தான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டன் ஐட்ட மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பருடன் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து இதுதான் வந்து இதில் என்னென்ன இருக்குன்னா, ஆக்ஸு, ப்ளூடூத்து, மெமரி கார்டு, யூஎஸ்பி எல்லாமே இருக்குது. இது வந்து எஃப்எம்மும் இருக்குது. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களை பழைய டிவைஸில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா எஃப்எம்லேருந்து ஆக்ஸ்லேருந்து ப்ளூடூத்லேருந்து எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வோல்டேஜை எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கணும்னா இடைமே போட்டிருப்பாங்க 5 வோல்ட் கிரவுண்டுன்னு. இது வந்து 5 வோல்ட் நம்ம வந்து 2-3 விதமாக இல்லை நிறைய விதமாக எடுக்கலாம். நம்ம வந்து இப்போ பழைய வீட்டில் இருந்த சார்ஜரு, அதாவது டேட்டா கேபிள் உள்ள சார்ஜரோ இல்லை சாதா சார்ஜரோ ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக, அது இருந்தால் கொடுத்துங்க. அப்படி இல்லை எனக்கு 12 வோல்ட் டிவைஸு இதுமாரி சேஃப்டி டிவைஸ் ஏதாவது 12 வோல்ட்டில் இல்லை 24 வோல்ட்டில் இருந்தாலும் அதுலேருந்து எப்படி ரெகுலேட்டர் போட்டு வந்து 5 வோல்ட்டாக மாற்றுறதுன்னு இன்னும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அப்படி இருந்தாலும் வீடியோ கேளுங்க, நாங்கள் போகிறோம். இப்போ வந்து நம்ம 5 வோல்ட் எப்படி இன்புட் கொடுக்குறதுன்னு பார்த்துக்குறோம். இதில் வந்து எர்த் மெயின் மாறாமல் கொடுங்க, மாற்றி கொடுத்தா டிவைஸ் போயிடும். இந்த பக்கம் கிரவுண்டு, இந்த பக்கம் 5 வோல்ட்டுன்னு இருக்கும். நான் வந்து கிரவுண்டை வந்து டேரெக்டாக கொடுத்துட்டேன். 5 வோல்ட் மெயின் வோல்டேஜ், அதாவது ப்ளஸ் வந்து முடிச்சு போட்டு விட்ருக்கேன். கிரவுண்டு வந்து கொடுத்துருக்கேன் டேரெக்டாக. ஒன்றும் இல்லாமல் பார்த்துங்க, எர்த் மெயின் மட்டும் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து இப்படி இருந்தாலும் பழைய டேட்டா கேபிள் இருக்கலாம். அந்த டேட்டா கேபிள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த இதை மட்டும் வெளில இருக்கிறத கட் பண்ணி விட்ருங்க. ஒன் சைடு இருக்கிறது கட் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் இதில் 4 ஒயர் இருக்கும். 4 ஒயர் நம்ம வந்து இது தேவைன்னா இது வந்து யூஎஸ்பிக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த க்ரீனும் ஒயிட்டும் நம்ம வந்து ரெட் அண்ட் பிளாக் தான் எடுக்க போகிறோம். ரெட் அண்ட் பிளாக் தான் எப்பயுமே எர்த்து மெயினாக வரும் 5 வோல்ட்டு. எல்லாம் பார்த்துங்க, எல்லாத்துலேயும் இது தான் கலர் இருக்கும், கலர்லாம் மாறாது. ரெட்டு பிளாக் இருக்கும், வேறு இதுக்கு நம்ம கலர் மாறலாம். இது வந்து நம்ம இன்புட்டாக வந்து மெயின் லைனுக்கு கொடுத்துக்கலாம். இடத்த கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பழைய சார்ஜர் இருக்கலாம். இந்த சார்ஜரில் சொல்லுன்னா இப்போ ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணதும் ப்ளூடூத் காட்டுது. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் மெமரி கார்டு, அடுத்த தடவை ப்ரெஸ் பண்ணால் ஆக்ஸு, எஃப்எம்மு, ரெக்கார்டிங்கு, ப்ளூடூத் ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள் மொபைலில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் காமிக்கும். அப்படியே பேர் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடும். நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து கூட சாங்ஸை வந்து உங்களோட ப்ளூடூத் இல்லாத டிவைஸில், அதாவது ஆக்ஸ் மட்டும் இருக்குன்னா உங்கள் ஆம்பிளிஃபையரில் இந்த இருக்கு பாருங்கள், நாம் பின்னாடி ஆக்ஸ் பின்னு கொடுத்துருப்பாங்க, இதில் நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து நம்ம இன்புட்டு கொடுத்தாச்சு. இதில் வந்து அவுட்புட் எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். அவுட்புட் எடுக்கிறதுக்கு கொடுத்துருப்பாங்க ஆடியோ அவுட்டுன்னு, அதாவது லெஃப்ட்டு ரைட் சேனலு, நடுவில் ஏஜின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது கிரவுண்டு நடுவில், லெஃப்ட்டு ரைட்டு அவுட்புட்டு, லெஃப்ட் அவுட்புட்டு ரைட் அவுட்புட்டு. இது P1 இருக்குது, ரைட்டு தான் அது பிரிண்டிங் மிஸ்டேக் காட்டுக்கு, ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து கரெக்டாக வந்து இது வந்து ஆண்டனா, எஃப்எம் ஆண்டனாக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது ரெட் கலர். நம்ம எப்பயுமே வந்து நடுவில் இருக்குது தான் கிரவுண்டு. ஆனால் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து இனிமேல் 2 பின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து எர்த்து 2 இருக்கும். எர்த்து 2த்தையும் பாருங்கள், 2 பின்லேயும் எர்த்து லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிட்டு இது நடு லைன் தான் அதில் எடுத்து எப்பவுமே அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டு அடுத்த லைன் வந்து டாட்டாக இருக்குது, அது லெஃப்ட் சேனல் ஒன்று, ரைட் சேனல் ஒன்று, அது இதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். 2 லைனும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லெஃப்ட் ஆடியோ ரைட் ஆடியோ எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிவிட்டு இதுமாரி ஆம்பிளிஃபையர் உங்கள்கிட்ட இருந்தால் அதாவது நம்மளாம் மேக் பண்ணது இல்லை, இதில் வந்து
இன்புட்டாக பின்னாடி வந்து ஆக்ஸ் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிவைஸில் என்னென்ன ஓடுதோ எல்லாம் அதில் ஓடும். நம்ம வந்து மாலிங் பண்ணுற மீடியம் இருக்குது, முன்னாடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு நண்புடன் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஆம்பிளிஃபையர் எப்படி செய்யறதுன்னு என்ன கேளுங்க, நான் போடுறேன். இது வந்து சுவிட்ச் போர்டு தான். அது இதில் வந்து போர்டு வச்சு ஆம்பிளிஃபையர் எடுத்துருக்கோம். அது வந்து SMT ஆம்பிளிஃபையர் போர்டு. அது எப்படின்னு டீட்டெயில் கேட்டால் நான் சொல்கிறேன். ஓகே நண்பா, நன்றி, வணக்கம்.